ஏதாவது ஒரு காரணிகள் மூலமாக அந்த கவலை அப்படிங்கிறது மனுஷனுக்கு ஏற்படத்தான் செய்யும். அதனால தான் சொல்றான், மனிதனை கஷ்டத்தில் படைச்சிருக்கிறோம். கவலைகள் இந்த உலகத்துல ஏற்படும். அது அல்லாஹ் ஏற்படுத்துவானா ஏற்படுத்துவான். அப்படி ஏற்படக்கூடிய கவலைகளை வைத்து அப்படியே வாழ்றதான்னு சொன்னா இல்ல, கவலைகளை போக்கணும். அதுக்கு போய் வெளியில போய் நீங்க போய் என்ன செய்ய வேண்டியதில்லை, டேப்லெட்லாம் வாங்கி சாப்பிட வேண்டியதில்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான தீர்வுகளை நாம கண்டுட்டோம்னு சொன்னா, அந்த நிவாரணத்தை பார்த்துட்டோம்னு சொன்னா, அதுதான் நமக்கு கவலைக்கான அருமருந்தாக நிவாரணமாக இருக்கிறது. இந்த கவலைக்கு அல்லாஹ் ஏதாவது நன்மைகளை சொல்லியிருக்கிறான். பொறுமைக்கு பார்த்தீங்கன்னா நன்மை சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி இன்னும் பல விஷயங்களுக்கு நன்மைகளை சொல்லியிருப்பான். நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், கவலை கொள்ளாம இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதை தர்றேன் அப்படின்னு சொல்ல. அதே போல யாராவது இந்த உலகத்தில் கவலை கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும். இஸ்லாத்துக்கு புறம்பான ஜோக்குக்கு பெறக்கூடாது. இஸ்லாம் அனுமதிக்கப்பட்ட அந்த ஜோக்குகளை சொல்லி அவர்களை என்ன செய்யலாம், அந்த கவலையிலிருந்து விடுபட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவலை நம்ம பார்க்கிறோம். இதற்கு முன்னால் அந்த ஏட்டில் லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எழுதப்பட்டதை தவிர எதுவுமே இல்லை, அதுதான் நடக்கிறது அப்படின்னு நல்லா சொல்றான். சரி, இது ஏன் நடக்குதுன்னு சொன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய கஷ்டங்களை யோசிச்சு பாத்தீங்களா? ஒரு பெண்ணுடைய கற்பத்துல ஆணுடைய துணை இல்லாமல் கற்பம் தெரிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லும் உலகம்? யோசிச்சு பாருங்க. ஊர் என்ன சொல்லும்? யோசிச்சு பாருங்க. பெற்றோர்கள் என்ன சொல்லுவார்கள்? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய கவலை வந்தது. அதற்கான மருந்தாக அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்துல அதிகமாக சோதிக்கப்படுபவர்கள் யார் என்று கேட்ட உடனே அன்பியா அப்படின்னாங்க. கவலைக்கு தீர்வு சுபஹானல்லாஹ், உன்னை தவிர யார் இல்ல, நீ தூயவன், எனக்கு கவலையை போக்கு அப்படின்னு சஜிதால விழுந்துனா உடனே தனி சஜிதா இல்ல, தொழுகையில் இருக்கக்கூடிய சஜிதால விழுந்து அப்படியே கேளுங்க, ஆட்டோமேட்டிக்கா காண போயிடு. நாசுரல சொல்றது அல்லாஹ். بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அவ்வாறு நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த நாளுடைய ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு இலாஜுல் ஹுமூம் வல் அஹ்ஸான், கவலைகளுக்கான நிவாரணம். கவலைகள், துன்பங்கள் போன்றவற்றைக்கான நிவாரணங்கள் எவ்வாறு இஸ்லாம் சொல்லுகிறது என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், உலகத்தில் படைக்கப்பட்டுள்ள மனிதன் கஷ்டத்திலே படைக்கப்பட்டிருக்கிறான். லக்கத் ஹலக்கனல் இன்சான ஃபீ கபத், சூரத்து பலதில் 4வது வசனமாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். அவன் மனிதன் கஷ்டத்திலே தான் படைச்சிருக்கிறான். அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த உலகத்தில் சோதனைகள், துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவனுக்கான கவலைகள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்யும். நான் கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்கிறான் அப்படின்னு சொன்னால் அவங்கள அல்லாஹ்ட்ட விட்ட வேண்டியதான். ஏன்னா அல்லாஹ்வுடைய நியதி என்னான்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு காரணிகள் மூலமாக அந்த கவலை அப்படிங்கிறது மனுஷனுக்கு ஏற்படத்தான் செய்யும். அதனால தான் சொல்கிறான், மனிதனை கஷ்டத்தில் படைச்சிருக்கிறோம். அப்போ அந்த கஷ்டத்தின் மூலமாக அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த கவலைகள்
கவலையாகவே இருந்து நோய்வாய்ப்பற்றக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, கவலையின் காரணமாக அவர்களுக்கு ஏற்பட்ட நோய்கள் பிரச்சனைகளாக மாறி அவர்கள் மரணிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி காரணங்கள் சொல்லப்படுது. அப்போ அதை லேசாக கடக்கணும். கவலைகள் இந்த உலகத்தில் ஏற்படும். அது அல்லாஹ் ஏற்படுத்துவானா ஏற்படுத்துவான். அப்படி ஏற்படக்கூடிய கவலைகளை வைத்து அப்படியே வாழ்றதான்னு சொன்னால் இல்லை, கவலைகளை போக்கணும். அதுக்கு போய் வெளியில் போய் நீங்கள் போய் என்ன செய்ய வேண்டியதில்லை, டேப்லெட்லாம் வாங்கி சாப்பிட வேண்டியதில்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான தீர்வுகளை நாம் கண்டுட்டோம்னு சொன்னால், அந்த நிவாரணத்தை பார்த்துட்டோம்னு சொன்னால், அதுதான் நமக்கு கவலைக்கான அரும் மருந்தாக நிவாரணமாக இருக்கிறது. அப்போ அதில் முதல் டாப்பில் நிற்கிறது மறுமையை நம்ம நினச்சா போதும். ஏன்னா இந்த உலகத்தை நம்பி நம்ம வாழலை, மறுமையை நம்பி நம்ம வாழ்கிறோம். அப்போ மறுமையை கொடுத்து அல்லாஹ் சொல்லும்போது, லா யமஸ்ஸுஹும் ஃபீஹா நஸபும் வமாஹும் மின்ஹா பிமுஹ்ரஜீன், சூரத் ஹிஜ்ர் 48வது வசனமாக சொல்கிறான். அந்த மறுமையில் அவர்களுக்கு அந்த சொர்க்கத்தில் உள்ளே போகிறாங்க பாருங்க, அவங்களுக்கு எந்த விதமான சிரமம் எந்த விதமான கஷ்டமும் இருக்காது, அதிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படவும் மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அங்கே உள்ளே போனவொன்னே எந்த விதமான சிரமம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, அதன் காரணமாக ஏற்படக்கூடிய கவலைகள் அங்கே இருக்காது, சந்தோஷம் மட்டுமே இருக்கும். சிலர் சொல்ல வார்த்தை நமக்கு கவலை கொடுக்கும். இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, பிடிக்கிறோம் இல்லையா, பாயிண்ட் பேசிட்டு இருக்கும் போது இந்த வார்த்தை இந்த சொல்லி என்ன நோகடிச்சிட்டாங்க, அது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வச்சுலாம் கவலைப்படுவோமே, அதையும் அல்ல ஆறுதலா சொல்றான். மறுமையில அதுவும் உங்களுக்கு இருக்காது. லா யஸ்மஊன ஃபீஹா லகுவம் வலா தஅஸீமா இல்லா கீலன் சலாமன் சலாமா. அல் வாக்கியால 25, 26வது வசனமா சொல்லும்போது, அங்க மறுமையில நீங்க வீணானதையோ அல்லது நோவினை தரக்கூடிய அந்த பாவமான வார்த்தைகளையும் நீங்கள் கேட்க மாட்டீர்கள். இல்லா கீலன் சலாமன் சலாமா, உங்களுக்கு சாந்தி ஏற்படட்டும் என்று சலாம் சலாம் என்று தான் சொல்லிக் கொள்வார்கள். இதை தவிர வேறு கெட்ட வார்த்தைகள், எதன் மூலமாக நோவினைகள் கஷ்டங்கள் வருகிறதோ அப்படியாப்பட்ட வார்த்தைகளும் அங்கு இடம்பெறாது. இதுதான் சொர்க்கம்ங்கிறது. ஆக அதை நம்ம ஆதரவு வச்சுட்டோம்னா, இங்க என்ன சொல்றாங்க, சொல்லிட்டு போறாங்க, தீனார் சுட்ட பொன் அதெல்லாம் சொல்லிட்டு போறாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை நம்ம லேசா கடக்கணும். ஏன்னா மறுமையில அதெல்லாம் இல்லாம நம்ம வாழ போறோம். இம்மையில அப்படித்தான் சொல்லுவாங்க. மனிதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, 4 பேர் 4 மாதிரி இருப்பாங்க, 4 வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் வரத்தை செய்யும் சொல்லி எளிமையாக நம்ம கடந்தரணும் அப்படிங்கிற பாடத்தை தான் இஸ்லாம் நமக்கு தருகிறது. மறுமைக்கான அந்த நினைவு நமக்கு வந்துட்டாலே நாம் இந்த கவலையிலிருந்து ஈஸியா கடந்துருவோம். ரோட்டை கடக்கிற மாதிரி என்ன செய்வோம், கடந்து போயிடுவோம். அதே மாதிரி அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இந்த கவலைக்கு அல்லாஹ் ஏதாவது நன்மைகளை சொல்லியிருக்கிறான். பொறுமைக்கு பார்த்தீங்கன்னா நன்மை சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி இன்னும் பல விஷயங்களுக்கு நன்மைகளை சொல்லியிருப்பான். நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், கவலை கொள்ளாம இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதை தர்றேன் அப்படின்னு சொல்ல அல்லாஹ் அதை தடை பண்றான். வலா தஹினு வலா தஹ்சன் அப்படிங்கிறான். கவலையே படாத அப்படிங்கிறான். எதுக்குப்பா நீ கவலைப்படுற, என்ன ஆக போகுது உலகத்துல, ஒண்ணுமே இல்லையே. வலா தஹினு வலா தஹ்சனு அன்துமுல் அலௌன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறான், டாப் அப்படிங்கிறான். இஸ்லாமியன் தனி மனிதனாக இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, நாம பயப்படக்கூடியவர்களாக இந்த உலகத்துல வாழக்கூடாது. நமக்கு பயம் என்பதே இல்லை, அல்லாவை தவிர எந்த பயமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹ் அதான் சொல்றான், நீங்கள் பயப்படாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள், வான்துமுல் அலௌன், நீங்கள் தான் டாப் உயர்ந்தவர்கள். எப்ப இன் கொண்டு மூமினேன், இது இருந்தா, ஈமான் இருந்தால், முஃமினாக நீங்கள் இருந்தால் நீங்கள் தான் டாப். அந்த ஈமான் உள்ள இருந்துச்சுன்னு வைங்கள, கூட்டுப்பட வர்றான் அழிக்கிறதுக்கு அப்படின்னு சஹாபாக்களை பயமுறுத்துறாங்க. அவங்க பயப்படலையே, ஈமான் அதிகரிச்சுக்கிறான் அல்லாஹ். அவனை பார்த்துல பயப்படணும், அந்த படையை பார்த்து பயப்படணும், அந்த கூட்டத்தை பார்த்து பயப்படணும், அவன் வச்சிருக்க ஆயுதத்தை பார்த்துல பயப்படணும். பயப்படலையே, பயப்படாமல் அவர்களுக்கு ஈமான் அதிகரிச்சு என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கிறான். அதனால் கவலையை விட்டு நாம விலகணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறேன், என் அல்லாஹ் எனக்கான இந்த கவலையை போக்குவான், இந்த கஷ்டத்தை போக்குவான், இந்த சிரமத்தை போக்குவாங்கிற ஆழமான நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது வேணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க அதைத்தான் கொண்டு வரணுமே தவிர கவலையின்பால் நீங்கள் இருக்கக்கூடாது. கவலையை அப்படி பொறுமையோடு சகிச்சுக்கிறேன், கவலைங்கிறதுக்குள்ள உள்ளேயே போகாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதரும் பிரார்த்தனை மூலமாக அந்த கவலையில் இருந்து நாம விலகுவதற்கான வாய்ப்புகளை நமக்கு சொல்லித்தர்றாங்க.
அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் புக்லி வல் ஜுபன் வல் ضلعத் தைன் வ கலபத்திர் ரிஜால். புகாரில் வரக்கூடிய செய்தி, கவலையிலிருந்து, துக்கத்திலிருந்து, அதே போல இயலாமல் போவதிலிருந்து, சோம்பேறித்தனத்திலிருந்து, கஞ்சத்தனத்திலிருந்து, கோழைத்தனத்திலிருந்து, கடன் மிகைப்பதிலிருந்து, அடக்குமுறைகள், அதான் மனிதர்களுடைய அந்த அடக்குமுறை அல்லது மனிதர்கள் என் மீது மிகைத்து விடுவது, அது போன்ற காரியங்கள் இருந்து யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேட சொன்னாங்க. கவலை கொள்ளாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். அந்த கவலையை விட்டு என்னை பாதுகாத்துரு, கவலைக்கு எனக்கு சம்மந்தப்படுத்தாத, ஏதாவது கவலை வருதுன்னு சொன்னா அதை என்னை விட்டு ஓட வச்சிரு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணும். அப்படிங்கிற மாதிரியான அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போல யாராவது இந்த உலகத்தில் கவலை கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றான், குகையில போய் தங்கியாச்சு இல்லையா, 2 பேர் தான் தங்கி இருக்கிறாங்க, அங்க எதிரி வந்துட்டான். உடனே சொல்றாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே, எந்த எதிரியுடைய பயத்திலிருந்து வந்தோமோ அவன் முன்னால் நிற்கிறான், முடிஞ்சு போச்சு, நம்மளை சோழியை முடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே லா தஹஸன், கவலை கொள்ளாதீங்கன்றாங்க. இன்னல்லாஹ் மானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். எவ்வளவு பெரிய ஆறுதல்! ஒருத்தருக்கு ஒருத்தர், அந்த கணவனுக்கு பிரச்சனை, கணவன் கவலையா இருக்கிறாரா, மனைவி ஆறுதல், மனைவி கவலையா இருக்கிறாங்களா, மனைவி ஆறுதல், நண்பன் அது கவலையா இருக்கிறானா இன்னொரு நண்பன் ஆறுதல், இப்படித்தான் ஒரு சகோதரன் கவலையா இருக்கிறானா இன்னொரு சகோதரன் ஆறுதலாக இருக்கணும். ஆறுதல் கலந்த வார்த்தைகளை சொல்லி அவனை ஆசுவாசப்படுத்தி கவலையிலிருந்து விடுபட வைக்கணும் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய வாழ்க்கையில செஞ்சாங்க. அதே போல உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வாங்க, அதுவும் புகார் இடம்பெற்றிருக்கு, ஏதாவது வார்த்தையை சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய முகத்துல அந்த கவலை தெரிஞ்சுன்னா ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க சிரிக்கும்படி. அல்லாஹ்வுடைய தூதர் சிரிச்சிருவாங்க, கவலை அப்படியே என்ன செய்து அவங்களை விட்டு போயிடும். அதுக்காக ஜோக் அடிக்கிறேன்னு சொல்லி இஸ்லாத்துக்கு புறம்பான ஜோக்குக்கு போயிடக்கூடாது. இஸ்லாம் அனுமதிக்கப்பட்ட அந்த ஜோக்குகளை சொல்லி அவர்களை என்ன செய்யலாம், அந்த கவலையிலிருந்து விடுபட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவலை நம்ம பார்க்கிறோம். அதே போல ஒட்டுமொத்தமாக விதியை நாம் நம்பணும். அல்லாஹ் விதிச்சதான் நடக்கும். சூரத் ஹதீதுல 22, 23 வசனம் அல்லாஹ் சொல்றான், பூமியில அல்லது உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த சோதனையாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்னால் அந்த ஏட்டில் லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எழுதப்பட்டதை தவிர எதுவுமே இல்லை, அதுதான் நடக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சரி, இது ஏன் நடக்குதுன்னு சொன்னா, உங்களுக்கு போயிடுச்சு இல்லையா, அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ளாமல் இருப்பதற்கும், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான் பாருங்க, அதுல நீங்க தலைக்கு ஏறி கூடுதலான சந்தோஷப்படாமல் இருக்க அல்லாஹ் உங்களுக்கு இப்படி விதியை வச்சிருக்கிறான். அதனால் அதை நீங்கள் நினைத்து என்ன செய்யுங்க, அந்த கவலையை விட்டுட்டு கடந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். அதே போல நற்செயல்கள் நம்மளுடைய கவலைக்கான நிவாரணமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், யார் ஒருவர் நல்லமல் செய்யறாங்களா, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை தருவோம். இது சூரத்து நஹல்ல 97வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு மூமினுடைய செயல் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி ஆச்சரியமா இருக்கு, இது ஒரு மூமினை தவிர யாருக்குமே இல்லைங்க. ஏன்னா ஏதாவது ஒண்ணு அவருக்கு நல்லது சந்தோஷம் நடந்தா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவாரு, அது அவருக்கு நன்மையாக போய்விடுகிறது. அவருக்கு ஏதாவது தீங்கு நடந்தால் பொறுமை காப்பாரு, அதுவும் அவருக்கு நன்மையாக மாறிவிடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. முஸ்லிம்களே இடம்பெற்றிருக்கிறது. எந்த வகையிலும் சரி, சந்தோஷமா அல்லாஹ்வுக்கு நன்றி, துக்கமா பிரச்சனையா கவலையா அங்க பொறுமை, அதே போல அல்லாஹ்வுக்கு நாம சிறந்த மனிதராக ஆகிறோம். இது போன்ற பொறுமைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடிகிறது. அது போக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி, நமக்கு முன்னால் வாழ்ந்த நல்லோர்களுக்கு கொடுத்த கஷ்டங்களை பார்க்கணும். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய கஷ்டங்களை யோசிச்சு பார்த்தீங்களா, ஒரு பெண்ணுடைய கற்பத்துல ஆணுடைய துணை இல்லாமல் கற்பம் தரிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லும் உலகம், யோசிச்சு பாருங்க. ஊர் என்ன சொல்லும் யோசிச்சு பாருங்க. பெற்றோர்கள் என்ன சொல்லுவார்கள் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய கவலை வந்தது. அதற்கான மருந்தாக அல்லாஹ் சொல்றான், அதையும் நீங்கள் படித்து பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்ட கேட்கப்பட்டுச்சு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்துல அதிகமாக சோதிக்கப்படுபவர்கள் யார் என்று கேட்ட உடனே அன்பியா அப்படின்னாங்க. நபிமார்கள் அதிகமாக சோதிக்கப்படுவார்கள். நபிமார்கள் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் இருக்கிறாங்க, அதனால சோதிக்கப்படாம இருந்தாங்களா? இல்லையே, அவர்களும் சோதிக்கப்பட்டார்கள். கடவாய்ப்பல் கிழிக்கப்பட்டாங்க, மயக்கம் போடக்கூடிய அளவுக்கு அடிக்கப்பட்டாங்க. பயங்கரமான கவலை ஏற்பட்டுச்சா இல்லையா? பட்டுச்சு. ஆனால் அவர்கள் அந்த கவலை என்ன செய்யல, அவர்களுடைய வாழ்க்கையை திசை திருப்பி விடல, அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முதல்ல நபிமார்கள், அதற்கு அடுத்து அல்லாஹ் சோதிப்பான். எப்படின்னு சொன்னா,
ஒரு மனிதர் அவருக்கு எவ்வளவு மார்க்கம் இருக்கிறது என்ற அடிப்படையில் சோதிக்கப்படும். மார்க்கம் ரொம்ப கடுபடியா, ரொம்ப கெட்டியா, மார்க்கத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா சோதனை ஸ்ட்ராங்கா இருக்கு. சுப்ஹானல்லாஹ் சொல்றேன், நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சோதனை இருக்கு, அப்ப கவலை வரும். அப்ப அல்லாஹ்வை சார்ந்து உள்ள போயிடணும். யா அல்லாஹ், உன்னை விட்டா யார் இருக்க, அங்க சரணாகதி. அதே போல யாருடைய மார்க்கம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, இந்த சோதனையின் மூலமாக அவர்கள் அப்படியே மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியிலே வலம் வருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி திருமதி என்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்க முடிகிறது. ஆக இந்த அடிப்படையில நாம இந்த உலகத்துல எந்த கவலை வந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த நிவாரணத்தை மேற்கொண்டோம் சொன்னா அது தீர்வாக அமையும். மனிதர்கள்ட்ட போய் புலம்போதோ, மனிதர்கள்ட்ட சொல்லி நாம அங்கலாய்த்து கொண்டிருப்பது அது ஏற்புடையதல்ல. அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய வழி அல்ல. இன்னும் சிலதையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தர்றாங்க. இரண்டாம் முறையில பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல முத்தாய்ப்பாக அல்லாஹ்விடத்துல நாம பிரார்த்தனை செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதை மனனம் செய்து அதையும் ஓதுறது, அது மூலமா கேட்கறது ஒண்ணு. ரெண்டாவது, நாம நம்முடைய மொழியில என்ன மொழியில ஒன்றி போய் அல்லாஹ்விடத்துல கேட்க முடியுமோ நம்முடைய கவலைக்கான தீர்வுகளை கேட்கணும். ஏன்னா அல்லாஹ் சொல்லும் போது சூரத்து நம்லில் 62வது வசனம் சொல்றான், பாதிக்கப்பட்டவன் அல்லது கஷ்டத்திற்குள்ளானவன் அழைக்கின்ற பொழுது அந்த கஷ்டத்தை நீக்குபவன் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இருக்கிறானான்னு சொல்லி கேட்கிறான். இல்லப்பா, அல்லாஹ் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பதில்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்கள் சொல்லக்கூடிய சொல்லெல்லாம் மிகப்பெரிய மன இறுக்கத்தை ஏற்படுது. ஏன்னா என்ன சொன்னான், 40 வருஷமா நல்லவர் வல்லவர்னு சொன்னவன் பைத்தியம் முடிச்சிருச்சுன்னா, சூனியம் முடிச்சிருச்சுன்னா, என்ன சொல்லணுமோ அவ்வளவு சொன்னான், ஊரை விட்டு விலக்கி வச்சான், கொலை பண்ற அளவுக்கு போயிட்டா பாருங்க. அப்ப வார்த்தைகளால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிறைய நோவினப்படுத்தினாங்க. அதை குறித்து அல்லாஹ் சூரத்து ஹிஜ்ர்ல 97ல சொல்றான், உங்களுடைய உள்ளம் அவர்களுடைய சொல்லால் இறுக்கமடைந்தது. அந்த நேரத்தில் நீங்கள் நபியே, நீங்கள் அல்லாஹ்வை துதி செய்யுங்கள், சஜ்தா செய்வரோடு நீங்கள் சஜ்தா செய்யுங்கள். இதுதான் தீர்வு. கவலைக்கு தீர்வு. சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், உன்னை தவிர யார் இல்லை, நீ தூயவன், எனக்கு கவலையை போக்கு அப்படின்னு சஜிதால விழுந்துனா உடனே தனி சஜிதா இல்ல, தொழுகையில் இருக்கக்கூடிய சஜிதால விழுந்து அப்படியே கேளுங்க, ஆட்டோமேட்டிக்கா காண போயிடும். நான் சொல்றது அல்லாஹ். அதுபோக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, இந்த கர்பி, இது மாதிரி கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தையை சொல்லி தந்தாங்க, லா இலாஹா இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹ ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹ ரப்புஸ் ஸமாவாத்தி வ ரப்புல் அர்லி வ ரப்புல் அர்ஷில் கரீம். இதை ஓதினால் கவலைகள் தீர்ந்து விடும் என்ற செய்தியும் புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதையும் செய்து நம்முடைய கவலைகளை போக்கி அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக வாழ்வோம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.